முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட மனைவி ஷிரந்தி ராஜபக்ச இன்னைக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவு எஃப்சிஐடிக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தன்னுடைய சட்டத்தரணி லோயர் மூலம் அறிவிச்சிருக்கிறாங்களா, என்னால் நினைக்கலாம் நீங்கள் சொல்கிற நாளையெல்லாம் வர முடியாது, வேணும்னு சொன்னால் நான் 2 கிழமைகளுக்கு பிறகு வரலாமான்னு சொல்லி பார்க்குறேன்றது தான் அதில் அர்த்தம். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, வேறு பிரச்சனைகள் இருக்குது, இப்போல்லாம் வர முடியாது என்ற மாதிரி ஒரு திமிரான பதில் மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்சவால் எஃப்சிஐடிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், லீவு போடுறோம்னு சொன்னாலே தனிப்பட்ட காரணம்னு சொன்னாலும் என்ன காரணம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் விசாரணை செய்கிற ஒரு தரப்பு எஃப்சிஐடிக்கு 2 கிழமைகளுக்கு பிறகு வேணும்னு சொன்னால் நான் பார்த்துக்கொள்ள முடியும் என்ற மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஷிரந்தி ராஜபக்ச இன்றைக்கி போகாமல் விட்டதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். இன்றைக்கு போனால் சில நேரத்தில் கைது செய்யப்படலாம்ன்றதும் அதுக்கான ஒரு பயமாக இருக்கலாம். அந்த பயத்தின் அடிப்படையில் போகாமல் இருக்கலாம். 2 கிழமைகளுக்கு பிறகு பார்க்க முடியுமா என்ற மாதிரி சமாளிக்கலாமா என்ற மாதிரி ராஜபக்சர்கள் வேறு ஏதாவது ஒரு திட்டம் வந்து இருக்க முடியும். அண்மைய ஒரு சில நாட்கள்லையும் எஃப்சிஐடி சில விசாரணைகள் சம்பந்தமாக பழைய சம்பவங்கள் திரும்பவும் அந்த ஃபைல்கள் திறக்கப்பட்டு சில நபர்கள் கூப்பிடப்பட்டு விசாரணைகள், அதுக்கு பிறகு கைது வழக்கு விசாரணை சொல்லி நடந்து கொண்டிருக்கு. ஷிரந்தி ராஜபக்சோட சம்பவமும் ஒரு பழைய சம்பவம். அதை பற்றின விசாரணைகளுக்கு கூப்பிடப்பட்டிருந்தாலும் சில நேரத்தில் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு பயமும் அதுக்கான காரணமாக இருக்க முடியும். அதனால் அவங்க போயிருக்காம சில நேரத்தில் போகாமல் விட்டுருக்க முடியும். இப்போ ஷிரந்தி ராஜபக்சட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட இருந்ததா சொல்லப்பட்டது சிரளிய சவியன்னு சொல்லப்படுற ஒரு சேரிட்டி, ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த அவருடைய முதலாவது பதவி காலகட்டத்தில் தான் இந்த சேரிட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து மிகப்பெரிய நிதி மோசடி நடந்திருக்கு, மணி லாண்டரிங் நடந்திருக்கு, கருப்பு பணம் வெள்ளையாக்குற செயற்பாடு நடந்ததில் இந்த நிறுவனத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த நிறுவனங்கள் இந்த சேரிட்டிக்கு காசு அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதில் பிரபலமாக பேசப்பட்டது அவன்கார்ட் நிறுவனம். இதற்கும் ஆயுத களஞ்சிய சாலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிஷங்க சேனாதிபதியினுடைய அவன்கார்ட் நிறுவனமும் இந்த சேரிட்டிக்கு காசு அனுப்பியிருக்குன்னு சொல்லியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த சிறிலிய சவியன்னு சொல்லப்படுற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னால நிறைய சம்பவங்கள் தொடர்பு பட்டிருக்கு. இந்த அவன்கார்ட் சம்பவமாக இருக்க முடியும், இல்லாட்டி வசீம் தாஜூதீன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அதனால் இந்த இடத்துல திரும்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. முதல்ல அந்த கதையை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்துறேன். வசீம் தாஜூதீன் படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பயணம் செய்த வாகனத்தை இன்னும் ஒரு வாகனம் பின்தொடர்ந்தது சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சிசிடிவியில் அது பதிவாகி இருந்ததாம். அந்த வாகனத்தை வந்து ஒரு நபர் ஓடி போறார். அந்த வாகனம் வசீம் தாஜூதீன் வாகனம் முன்னுக்கு பயணம் செய்து அதுக்கு பின்னால இன்னும் ஒரு வாகனம் பயணம் செய்து அந்த வாகனம் ஷிரந்தி ராஜபக்சவினுடைய சேரிட்டிக்கு சிறிலிய சவியுவுக்கு சொந்தமானது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருந்தது. அப்படி வசீம் தாஜூதீனை பின்தொடர்ந்த இந்த சேரிட்டிக்கு சொந்தமான வாகனத்தை ஓடிப்போனதா சொல்லப்பட்ட நபர் மிகசாரே கஜ்ஜா, இல்லாட்டி மித்தனிய கஜ்ஜா. அன்னைக்கு மித்தனிய கஜ்ஜா உயிரோட இல்லை. ஆனால் அந்த வாகனத்தை ஓடிப்போன நபர் என்னுடைய கணவர் தான், மித்தனிய கஜ்ஜா தான் சொல்லி அவருடைய மனைவி ஒரு சாட்சியம் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்திலையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மிகசாரே கஜ்ஜா வந்து இன்றைக்கு உயிரோட இல்லை. அவர் தன்னுடைய 2 பிள்ளைகளோட வழக்கம் போல அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அப்படி படுகொலை செய்யப்படுறதுக்கு முதல்ல அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார், என்னுடைய படுகொலை நடக்குமா இருந்தால் நான் சில நேரத்தில் கொலை செய்யப்படலாம், அப்படி கொலை செய்யப்பட்டால் அதுக்கான காரணம் இருக்க போகிறது வேற யாருமே கிடையாது, ராஜபக்சக்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ராஜபக்சக்கள் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் செயற்பட்டிருந்தோம், இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி செயற்பட முடியாது. நான் கொலை செய்யப்பட்ட, எனக்கு பல ரகசியங்கள் தெரியும், நான் கொலை செய்யப்பட்ட அதுக்கு ராஜபக்சக்கள் காரணமா இருக்க முடியும் சொல்லி மிகசாரே கஜ்ஜா குறிப்பிட்டு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர்தான் வசீம் தாஜூதீனை பின்தொடர்ந்த வாகனத்தை ஓடி போன நபர். அந்த பின்தொடர்ந்த வாகனம் சேரிட்டிக்கு சொந்தமானது, சிறிலிய சவியுவுக்கு சொந்தமானது. சிறிலிய சவியுவினுடைய அதை ஆரம்பிச்ச நபர் மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச. இது ஒரு சம்பவம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஷிரந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற சிறிலிய சவி, அதுக்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை இந்த இடத்துல இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. நாமல் ராஜபக்சவை விசாரணைக்கு வர சொல்லியும் சிஐடி அழைப்பு விடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி நேற்று வழி வந்திருந்தது. அதை பற்றி நாங்கள் நேற்றைய வீடியோலையும் பார்த்துருந்தோம். நாமல் ராஜபக்சட்ட சிஐடி கேட்க இருக்கிற கேள்வி, கெஹல் பத்ர பத்மேவோட உங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்றதை பற்றி விசாரணை நடத்த இருக்கு. அந்த மாதிரியான கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கெஹல் பத்ர பத்மேவோட நாமல் ராஜபக்ச எப்படியான தொடர்புகளை வச்சிருந்தார், உண்மையில் தொடர்பு இருந்ததா இல்லையான்றதை பற்றின பல உண்மைகள் சில நேரங்களில் வெளிச்சத்துக்கு வர முடியும். சில நேரங்கள் அதில் எதுவுமே கண்டுபிடிக்கப்படாமலும் போக முடியும். ஆனால்
இந்த மாதிரி விசாரணைக்கு கூப்பிடப்படுறாருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி ஃபோன் நம்பர் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது இருந்திருக்க முடியும், இல்லாட்டி கொடுத்திருக்கிற வாக்கு மூலம் சில நேரத்தில் அதுக்கு காரணமாக இருந்திருக்க முடியும். இதனால தான் பத்மேவோட உங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக நாமல் ராஜபக்ச இப்போ கூப்பிடப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு கிழமை கால அவகாசம் எனக்கு தேவை, என்னுடைய பயணத்தில் முடிச்சு போட்டு நான் வர்றதா இருந்தால் வாரணுன்ற மாதிரி அவரும் அறிவிச்சிருக்கிறார். இதில் கெஹல்பத்ர பத்மேவோட நாமல் ராஜபக்சவுக்கு என்ன தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி விசாரிக்கப்படுற அதே காலகட்டத்தில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, முதல்ல சொன்ன மீகசாரை கஜ்ஜா கொலை செய்யப்பட்டது கெஹல்பத்ர பத்மே குழுவால சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஓரளவுக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த சந்தேக நபர்கள் கெஹல்பத்ர பத்மே குழுவோட சம்பந்தப்பட்டு மிகசாரை கஜ்ஜாவை கொலை செய்திருக்கிற நபர்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற தொடர்புகள் எங்கெங்கேயோ எல்லாம் போய் வருது என்றதையும் ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்க முடியும். இது ஒரு சந்தேகம், நாங்கள் சொல்ற ஒரு விமர்சனம் மட்டும்தான். இதை உறுதி செய்ய வேண்டியது விசாரணை தரப்பு. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த காலங்களிலையும் இந்த மாதிரியான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத சம்பவங்கள், விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக பதிவாகியிருக்கு. இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் இது தொடரும் சொல்லி பெரும்பாலும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த மாதிரி எங்களால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குமா இருந்தால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டியதும் முக்கியமானது. விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னால், விசாரணைக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நபரை கைது செய்யப்பட்டு கால்டன் வீட்டுக்கு போனால் அவங்க இருக்க போகிறாங்க. கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினா பிணை கிடைக்கும், இல்லாட்டி விளக்கமறியலில் வைக்கப்படலாம். ஆனால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படாமல் இருக்குன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த மாதிரியான நபர்கள் கைது செய்யப்பட வேண்டியது முக்கியமானது. ஆனால் அதெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. இதில் அவன்கார்ட் நிறுவனம் சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன். சிறிலிய சவிய சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே எப்போ இருந்து வெளிவருதுன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச துரத்தி அடிக்கப்பட்டு மைத்ரிபால சிறிசேனா ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்போ தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க சொல்லப்படுற ஒரு நபர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் என்ற பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாங்க. அந்த பதவி கொடுக்கப்பட்டதும் அவங்க பல சம்பவங்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. துரிதமாக சில செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த சிறிலிய சவியன்னு சொல்லப்படுற சம்பவம். இன்னும் ஒன்று கோட்டாபய ராஜபக்ச மேல சுமத்தப்பட்டிருந்த சில குற்றச்சாட்டுகள். அதில் டிஏ ராஜபக்ச அம்மா அப்பாவுக்கு பொதுமக்களோட வரிப்பணத்தில் ஒரு கல்லறை கட்டினாங்கன்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டிருந்தது, குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த சம்பவம், அவன்கார்ட் சம்பவம், இதை பற்றி விசாரணைகள் எல்லாம் துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டு ஓரளவுக்கு முடிவு வரும் என்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகமாக தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு யார் அந்த பதவியை கொடுத்தாரோ, அதாவது மைத்ரிபால சிறிசேனவே நீங்க அந்த பதவியில் இருக்க வேணாம்னு சொல்லி அழுத்தம் விடுத்தார்னு சொல்லப்பட்டிருந்தது. தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க ராஜினாமா செய்தார்ன்றதுதான் செய்தி. ஆனால் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார்ன்றதுதான் அதுக்கு பின்னால் இருந்த சொல்லப்படாத ஒரு காரணம். என்னன்னு சொன்னா, அவன்கார்ட் நிறுவனம் சம்பந்தமா கோட்டாபய ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அப்ப தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்சவை ஒரு சந்தேக நபராக பெயரிடுறாங்க. அதையும் தாண்டி 3 கடற்படையினுடைய முன்னாள் தளபதிகள் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருந்தாங்க. அப்ப மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்தார், பாதுகாப்பு தரப்பு சம்பந்தமான இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அவங்க அதுல இருந்து பதவியிலிருந்து விலகினாங்க, இல்லாட்டி விலக்கப்பட்டாங்கன்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆதாரங்கள் மூடி மறைக்கப்பட்டது, இல்லாட்டி விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படாமல் இருந்தது, இல்லாட்டி இந்த மாதிரி விசாரணைகளை நடத்துறதுக்கு முன்வந்த நபர்கள் அந்த பதவியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் தான் பதிவாகி இருந்தது. இதோட தொடர்பு பட்டிருக்கிற சம்பவங்கள்ன்றதால இதையும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம சில நபர்கள் தலைமறைவாக இருக்கிறாங்க, இல்லாட்டி 2 கிழமைகளுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதும் கட்டாயமானது. இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனை வருஷம் கடந்திருக்கு? 2005ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டில் இந்த சேரிட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் இதை பற்றின செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருந்தது. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு இதை பற்றின விசாரணைகளுக்கு கூட ஒத்துழைப்பு கொடுக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னால் இதை பற்றி கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது முக்கியமானது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.